நண்பர்களே, தென்றல் தன்னோட சொந்த கொலுசை விற்று இப்படி ஒரு முடிவை எடுப்பாள் என்று நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். தென்றலும் வருணும் சேர்ந்திருக்கும் இந்த குடும்பத்தில் அடுத்து என்ன பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகிறது என்று தெரியுமா? கதை ஆரம்பத்தில் ஒரு அடகு கடையில் தென்றல் தனது வெள்ளி கொலுசை கொடுக்கிறாள். அதை வாங்கிய கடைக்காரர், இது ரொம்ப பழைய டிசைன், அழுக்காக இருக்கிறது என்று சொல்லி வெறும் 4000 ரூபாய் மட்டும் தருகிறார். பணத்தை வாங்கிக்கொண்டு மனவேதனையோடு தென்றல் அங்கிருந்து கிளம்புகிறாள். குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி தென்றல் இப்படி ஒரு காரியத்தை செய்வாள் என்று வருண் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டான். நேராக வீட்டிற்கு வந்த தென்றல் அந்த பணத்தை தனது தோழியான இளமதியிடம் கொடுக்கிறாள். இளமதி அதிர்ச்சியாகி, யார்கிட்ட பணம் வாங்கினாய் என்று கேட்கிறாள். அதற்கு தென்றல், என் கொலுசை விற்று தான் இந்த பணத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்கிறாள். இதை கேட்டதும் இளமதி கண் கலங்கி அழுகிறாள். ஆதரவு இல்லாத எனக்கு நீ தான் ஒரு உறவாக இருந்து உதவி செய்கிறாய் என்று சொல்லி தென்றலை கட்டிப்பிடித்து அழுகிறாள். தென்றலும் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாள். வருண் குடும்பத்தினர் இந்த விஷயத்தை தெரிந்தால் எவ்வளவு பெரிய சண்டை வரும் என்று தெரிந்தோம் தென்றல் மிகவும் இந்த உதவியை செய்கிறாள். அதன் பிறகு தென்றலும் இளமதியும் மார்க்கெட்டிற்கு சென்று மொத்தமாக அரிசி, உளுந்து, வெந்தயம் போன்ற பொருட்களை வாங்குகிறார்கள். கடையில் பேரம் பேசி வியாபாரத்திற்கு தேவையான அனைத்தையும் வாங்கிக்கொண்டு நேராக வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டில் ஒரு பெரிய கிரைண்டர் பெட்டியோடு தென்றலும் இளமதியும் நுழைவதை பார்த்த குடும்பத்தின் பெரியவர் அத்தை மிகவும் கோபமாக அவர்களை திட்டுகிறார். என்ன பிசினஸ் பண்ண போகிறீர்கள் என்று கிண்டலாக கேட்கிறார். தென்றல் மிகவும் பொறுமையாக இதை எதிர்கொள்கிறாள். இளமதி அந்த கிரைண்டருக்கு மாலை போட்டு சந்தனம் குங்குமம் வைத்து கற்பூரம் காட்டி பூஜை செய்கிறாள். அப்போது அங்கு வரும் அந்த திமிரான அத்தை, உங்கள் கம்பெனி பெயர் என்ன என்று நக்கலாக கேட்கிறார். அதற்கு இளமதி கலா மாவு கம்பெனி என்று சொல்கிறாள். இதை கேட்டதும் அந்த அத்தை சத்தமாக சிரித்து, இந்த பிசினஸ் சீக்கிரமே மூடுவிழா காணும், உனக்கு ஆராத்தி எடுக்கணுமா என்று சாபமிடுகிறார். தென்றல் இதை கேட்டு மனதிற்குள் மிகவும் வேதனைப்படுகிறாள். வருண் எப்படியும் தங்களை புரிந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் தென்றல் இளமதியோடு சேர்ந்து மாவு அரைக்கும் வேலையை தொடங்குகிறாள். 2 பேரும் மிகவும் கஷ்டப்பட்டு மாவு அரைத்து அதை சிறிய கவர்களில் அடைத்து பேக் செய்கிறார்கள். தென்றல் மிகவும் சோர்வடைந்தாலும் குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி மன உறுதியோடு வேலை செய்கிறாள். பிறகு இளமதி அந்த மாவு பாக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கடையாக விற்கச் செல்கிறாள். ஆனால் அங்கு தான் அவளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் காத்திருக்கிறது. கடைக்காரர்கள், இது புது கம்பெனி, மக்கள் வாங்க மாட்டார்கள், கெட்டுப்போனால் எங்களுக்கு தான் பிரச்சனை என்று சொல்லி மாவை வாங்க மறுக்கிறார்கள். இளமதி எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் யாரும் அவளுக்கு உதவி செய்யவில்லை. இதே நேரத்தில் ஒரு முதியவர் வயது முதிர்ந்த நிலையிலும் ஒரு கடையில் போய் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கள் என்று கெஞ்சுகிறார். ஆனால் கடைக்காரர், உனக்கு வயதாகிவிட்டது, உன்னால் கனமான பொருட்களை தூக்க முடியாது என்று சொல்லி அவரை துரத்தி விடுகிறார். இந்த 2 சம்பவங்களும் பார்ப்பவர்கள் நெஞ்சை உலுக்கும் படியாக மிகவும் எமோஷனலாக இருந்தது. இந்த எபிசோடின் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னவென்றால், தென்றல் தன் குடும்பத்தை எதிர்த்து இவ்வளவு பெரிய தியாகம் செய்தும் சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இளமதி நடுத்தெருவில் கண்ணீரோடு மாவு பாக்கெட்டுகளை வைத்துக்கொண்டு நிராகரிக்கப்பட்டு நிற்பது போல இந்த எபிசோட் மிகவும் சோகமாக முடிகிறது. நாளைய எபிசோடில் என்ன நடக்கும் என்று பார்த்தால், தென்றல் கொலுசை விற்ற விஷயம் வருணுக்கு தெரிந்து குடும்பத்தில் மிகப்பெரிய சண்டை வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இளமதியின் மாவு வியாபாரத்திற்கு எதிர்பாராத வகையில் வருண் மூலம் ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கலாம். அதே சமயம் குடும்ப பெரியவர்கள் தென்றலை வீட்டை விட்டு துரத்த ஒரு புது சதி திட்டம் தீட்டலாம். நாளை என்ன நடக்கும் என்று